பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு இந்த மரத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வாழை மரம் வந்துட்டு வளர்க்குறது எப்படின்னா ரொம்ப ஈஸி. சம்மர் டைமில் இது வந்து சேல்ஸ்க்கு இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கும்போது இது வாங்கிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்வலாக இந்த க்ரீன் கலர் வாழை மரம் வளர்க்காமல் இந்த மாதிரி ரெட் லீஃப் வாழை மரம் வளர்க்கணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே யூனிக்காக இருக்கும். நம்மளுடைய கார்டனில் ஒரு ட்ராபிக்கல் கலருக்கு நல்லாயிருக்கும். இதோட லீஸ் வந்து எடிபிள், அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு இல்லை குக்கிங் அந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது வந்துட்டு நம்ம யூஸ்வலாக இங்கே வாழை மரம் வந்து கடைகள்லாம் கிடைக்கும். அந்த க்ரீன் கலர் வாழை மரம் அது வந்து கொஞ்சம் ஹைப்ரிட், அதனால் சின்னதாகவே தான் இருக்கும். அதுவும் காய் காய்க்காது, இதுவும் காய் காய்க்காது, ரேராக தான் காய் காய்க்கும். ஏன்னா இங்கே இருக்க டெம்பரேச்சர் வந்து அந்த மாதிரி, இந்தியா மாதிரி நல்லா ஹாட்டாக இருந்தால் தான் அது வந்து காய் காய்க்கும். மித்தபடி லீவ்ஸ் எல்லாம் வளரும். ஸோ இந்த டைமில் வந்து இதை வந்து இந்த மாதிரி நம்ம கார்டனுக்கு வெளியில் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ தான் வந்து இது வந்து அந்த வின்டர் டைமுக்கு தேவையான எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கார்டனில் இங்கே வெளியில் சம்மர் டைமில் அப்போ தான் நல்லா ஃபோட்டோசிந்தசிஸ்லாம் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். வின்டர் வரும்போது, அதாவது ஆட்டம் சீசனில் அந்த மழையெல்லாம் தொடர்ந்து பெய்ய ஆரம்பிக்கும் இல்லையா, இலைகள்லாம் உதிர்ந்து, மரத்தில் இலைகள்லாம் உதிர்ந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது தான் அந்த லேட் ஆட்டம்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் இதை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கலாம். அப்போ வந்து லீஃப்லாம் கொஞ்சம் வந்து காஞ்சிரும் குளிர்னால. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை அப்படியே அந்த காஞ்ச லீஃபோடைய கூட வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு அட்டிக் ரூமில் இல்லாட்டி வந்துட்டு நல்ல ஒரு சன்லைட் படுற மாதிரியான ஒரு இடத்துல வச்சுருங்க. அது வந்து வளராது, பட் ஆனால் சாகவும் சாகாது. நிறைய பேர் வந்துட்டு வளர மாட்டேங்குது, லீஃப்லாம் வந்து கொஞ்சம் காஞ்சிரும், அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் செடி வந்து செத்துருச்சுன்னு நினச்சி தூக்கி போட்டுருவீங்க. பட் அப்படி தூக்கி போடாதீங்க, அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி லீஃபை மட்டும், காஞ்ச லீஃப் மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு அடுத்த ஸ்ப்ரிங் டைமில் வந்து திரும்பியும் கொண்டு வந்து, ஸ்ப்ரிங் டைமில் வந்து ஃப்ராஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு சில நாட்களில் வந்து ரொம்ப -டிகிரியில் போகும் யூகேல, அதுதான் வந்து ஃப்ராஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங் டைமில் கூட சம்டைம்ஸ் அந்த மாதிரி நடக்கும். வின்டரில் எப்போவுமே ஃப்ராஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸ்ப்ரிங் டைமில் சில நாட்கள் வந்து ஃப்ராஸ்ட் இருக்கும். லாஸ்ட் ஃப்ராஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு, லாஸ்ட் ஃப்ராஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்ததுக்கப்புறம் ஒரு 10 டிகிரி அந்த மாதிரி அவுட்டோர் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமேட்டு இதை கொண்டு வந்து திரும்பி வெளியில் வைங்க. புதுசாக இந்த மாதிரி லீவ்ஸ்லாம் வரும். ஸோ நான் கட் பண்ணி விட்டது எல்லாமே லாஸ்ட் இயர் வந்த க்ரோத். இது இந்த 3 லீஃபும் வந்துட்டு இந்த இயர் வந்த க்ரோத். இப்போ 4வதாக வந்து க்ரோத் வந்துட்டுருக்கு. 4வது லீஃப் நல்லா ஃபாஸ்ட்டாகவே வளரும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.